மூன்றாவது வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். கிருபையுள்ள சுவாமி, இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமாய் பேசி கர்த்தாவே, இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை கிருபை செய்யும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் பேசிய மூன்றாவது வார்த்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாய்க்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாயை நேசித்த ஒரு தாயை பாதுகாப்பாக ஒரு சீசனிடத்தில் தன்னை போல பராமரிக்கக்கூடிய ஒரு சீசனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அதே போல யோவானுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். தாயை பராமரிக்கும்படியாக ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய பாதை வெற்றியாக முடிவதற்கு தாய் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். என்ன 10 மாதம் சுமந்து அவரை வளர்த்து அவரை ஆளாக்கி சரியாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்திருப்பாங்க. ஆகவே அது முக்கியமான பங்கு மரியாதைக்கு இருக்கிறது, பெத்த தாய்க்கு இருக்கிறது. ஆகவே தான் நான் அந்த இடத்துல நான் மறிக்க போறேன்னு தெரிஞ்சு ஒரு தேவகுமாரனாக வந்தார். தேவகுமாரன் தானே அவரை தேவனுடைய சித்தம் முடிஞ்சதுன்னு சொல்லி அவர் அதை விட்டுட்டு போகிறேன், அப்படியே மறித்து போகிறேன். தாயை நினைவு கூறுகிறார், தாயை பார்க்கிறார். இதில் எழுதி நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னார், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா கற்பனையாக சொன்னார். ஆகவே நாங்கள் அப்படி எங்களை தாய் தப்பனாயை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, இலங்கையிலாம் உங்களோட தாய் தப்பனாக கஷ்டத்தில் இருப்பாங்க, வயது போனவங்க. அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோமா, அவங்களை பராமரிக்கிறோமா? ஆண்டவர் மறிக்க போற இடத்துல அந்த தாய்க்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மாவுக்கு நாங்கள் கீழ்படுகிறோமா, அவங்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்கிறோமா? அதைத்தான் நாங்கள் யோசிக்கணும். சிறுவையில் பேசுகிற வார்த்தையை சும்மா சொல்லிக் கொண்டு போறதில்லை. இந்த வார்த்தையிலிருந்து நானும் நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அப்படியே விட்டுட்டு போயிருக்கார். தேவகுமாரன் ஏன் அந்த தாய்க்கு கொடுக்கிறார்? ஒரு பாதுகாப்பு. அவருக்கு ஏற்கனவே பிறகு பல பிள்ளைகள் பிறந்திருந்தால் அந்த இடத்துல அவர் வந்து நின்றபடியினால தாயை பார்த்து சொன்னார், உனக்கு மகன் இருந்தாருக்கு, மகனுக்கு தாய் இருந்தார், என்ன போல பார்ப்பான்னு சொன்னார். ஆகவே நாங்கள் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுடைய தாய் தப்பன்னாரை நாங்கள் மதிக்கணும். அவங்களோட பாரமாக இருக்கக்கூடாது. எப்பவும் அவங்கள மகிமைப்படுத்தி கனமனவங்களை நாங்கள் காணணும். அநேக பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறது இல்லை. நான் பார்த்துருக்கேன், கீழ்படிகள் அவங்களுக்கு பாரமாக இருக்கிறீங்க. நீங்களே உங்களோட காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். ஒரு தாய், ஒரு தகப்பன் உங்களை நோக்கி கொண்டாடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதுதான் இயேசு செய்தார். அவங்க பெரிய உறுதியாக இருந்தார். மரியாதை காண ஒரு கல்யாணத்துல அந்த அற்புதம் நடக்கிறது முக்கிய பங்கு மரியா. அந்த இடத்துல பேசினாங்க. என் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் ஒரு அற்புதம் செய்வார் சொல்லி. ஆகவே ஒரு வாழ்க்கையில இந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நிமித்தம் நாங்களுடைய தாய் தப்பன்மாரை கனம் பண்ணணும். விலங்கில் இருக்கிற எங்களோட வயது போன முதியோர்களுக்கு நாங்கள் பணம் அனுப்பி அவங்களை பராமரிக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவார். அதே போல யோவான பார்வர் அன்பான சீசன் 12 சீசர்கள் இருந்த ஆண்டவர் தெரிந்த 12 சீசர்ல ஒரு சீசன் மனிதர்கள் வந்திருக்கிறார் ஆண்டோடைய மறைக்கிறதற்காக. ஆனால் இந்த எல்லா சீசர்களும் நின்று வேண்டும் சரியான முறைக்கு. 3.5 வருஷம் ஆண்டவர் ஊழியம் பண்ணவங்க, அவரை ருசி பார்த்தவங்க, அவரை கண்டவங்க. எத்தனையோ பேர் வந்து சுகமடைஞ்சாங்க. 5000-10,000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. ஒரு தினம் வரையிலே ஆண்டவர் மறைக்கிற நேரத்தில் ஒரு தினம் இருக்க இல்லை. சரியாக பேதர் நின்று போகணும், யாக்கோபு நின்று போகணும். என்ன ஆண்டவர் இந்த 3 பேரையும் தான் முக்கியமான இடங்களை கூட்டியில் ஜெயிப்பார். அவங்களை கலந்து கொள்வார், அவங்கள சில காரியங்களை பேசுவார். அவங்க கூட இல்லை, எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. ஏன்னு சொன்னால் உறுதி இல்லை. நான் வேதம் சொல்றது கடைசி நாட்களில் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் படிப்பார்கள். சிலருக்கு உறுதி இல்லாதபடினால சிதைந்து ஓடினார். பேதுரு அந்த இடத்துல நின்றுக்கவன கட்டாயம். ஏண்டா சொல்ற, இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத பெரிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்த பேதுரு போறதுக்கு காரணம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனை உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவனை
ஜெபித்திருந்த அந்த சோதனைக்கு ஆபத்திருக்க மாட்டான். இயேசு மறுதளிக்க மாட்டான். ஆகவேதான் நான் சொல்ற ஒரு காரியம், ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க சோதனைக்கு அகப்பட்டு சிக்கப்பட்டு நாளைக்கு இந்த ஊழியத்தை விட்டு இந்த ரட்சிப்போடு போகாதபடி விழித்திருந்து அதிகாலையில் தியாகம் செய்து ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்கு பழக்கப்படுங்க. இந்த சோதனைகள் உங்களை தாண்டி போகிறதுக்காக சோதனை நீங்க மாட்ட மாட்டீங்க. சோதனை கூப்பிடாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 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 சிலரோட வரையிலே பிசாசு என்ன செய்யணும்னா, முதலாவது அந்த ஊழியக்காரரை சுற்றி இருக்கிற இயேசுவை சுற்றி இருக்கிற சீதரை தான் முதலாவது தாக்க பார்ப்போம். முக்கியமான இந்த யோவான், யாக்கோபு, பேதுரு இவங்கள முதல் கை வச்சு பார்த்தோம். ஆனால் சரிவரை நம்ம இயேசுடத்திலே சொன்னாங்க, யாக்கோபு யோவானும் ஆண்டவரே வானத்திலே அக்கினி இறைக்கு அவர்கள் அழிப்புமான்னு கேட்டாங்க. ஆண்டவர் நீங்க என்ன அவங்களுடைய அதட்டினா பேதுரு சொன்ன ஆண்டவரை நமக்கு நேரிடக்கூடாது, அப்பாலே சாத்தான்னு சொன்ன அதட்டினா இயேசுவோட இருந்து இயேசு சொன்னாங்க. அதனால அந்த 3 பேரும் பாதுகாக்கப்பட்டான். முதல் இயேசு சோதித்தான், பிற்பாடு அந்த 3 முக்கியமான சீடர்களை அவன் சோதித்தான். அதில் அவனுக்கு ஃபெயிலர். ஆனா யூதாசை கண்டுபிடித்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இவங்க 2 பேரும் 3 பேரும் ஆண்டோடு இருந்து அவனுடைய சொன்னபடியா தப்பினாங்க. இவர் ஆண்டவர் காரண கழுவி திருவிழா கொடுக்கிற பொழுதும் கூட மனதிற்கு சந்தர்ப்பம் இருந்தது. நான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுவோம். இன்றைக்கும் யாராவது பாவத்தோட நாங்கள் இருப்போமா இருந்தா அறிக்கை செய்து விட்டு விடுங்க. பெரிய மரணத்துக்கு கொண்டு வரும். திடீரென்று மரணம் வரும். அண்மையில் ஒரு சாட்சி பார்த்து இப்ப 2-3 நாளுக்கு ஒரு சாட்சி சொல்லுவோம். இந்தியாவில் ஊழியக்காரர், நல்ல இருந்தாலும் ஊழியக்காரர், எல்லாராலே புகழ் பெற்ற பேசப்பட்ட நல்ல மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணி அது ஆராதனை போன இடத்துல மறைச்சிட்டார். அந்த சாட்சியை நான் பார்த்தேன். அப்ப அந்த சபையோட அத்தனை பேரும் ஓடி போய் சொல்லி, ஐயோ சாப்பிடாதே, நல்ல மனுஷனே, நல்ல பாஸ்டர் சொல்லி இதெல்லாம் மறைச்சிட்டார். ஆனா மறைச்ச பிற்பாடு ஆண்டவர் அவர் எடுத்து ஆண்டவரிடத்துல போன பொழுது ஆண்டவர் அவர் எடுத்துக்கொண்டு போய் அந்த புஸ்தகத்தை பார்ப்போம், நீ பரவத்துக்குரியவனா தான் பார்ப்போம் சொல்லுகிறாராம். அவர் அந்த சாட்சியா சொல்றார், ஆண்டவரே புத்தகத்தை பார்க்க நான் ஒரு பாவம் இல்லை, 100க்கு 100 நான் டிக்டாக் நான் உங்களுடைய வார்த்தைகளை நடந்திருக்கிறார், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு நரகத்தை கொட்டிகளை கையில் தான் கொண்டு வரார். நான் பார்க்கிறார். கொட்டிகளை காட்டும் பொழுது அந்த நரக வாசல் ஒரு படம் போட்டு காட்டப்பட்டுதான். ஒரு ஊழியத்துக்கு போகும்போது அவருடைய மனைவியா ஏதோ சொல்லியிருக்காங்க, அதில் கோவப்பட்டு பேசியிருக்கிறாங்க, மன்னிச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. அவர் அதை மன்னிக்க இல்லை. அப்படி இந்த ஊழியத்துக்கு போகிற பொழுது தான் அவர் ஆக்சிடென்ட் சாகிற இந்தியாவில் மறந்துமான செத்து இருக்கிறார். யோசிப்பாங்க, சின்ன பாவம், நல்ல மனுஷன், எல்லாத்தையும் உண்மையாக இருந்தவர், மனைவியார மன்னிக்க முடியாது. மன்னிப்பு கேட்டுருக்காங்க, மன்னிக்க நீ நெடுக்கப்படுத்த ஊழியத்துக்கு போறேன், நீ கிடைச்சவருக்கு இப்படியான சொல்றான்னு பேசி கொண்டு போயிட்டார். ஆண்டவர் சொன்னாங்க, இந்த பாவத்தோட இந்த பிள்ளைகள் நிரம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீ போய் சொல்லன்னு சொல்லி திரும்பவும் அந்த அவருடைய ஆவியாத்மா உணர்வுடைய சிலத்துக்கு ஆண்டவர் பெற்றிருக்கிறார். அப்ப அந்த அதுக்கு முதலே அவர் 3 தரம் ஒப்பனை பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ய பார்த்தனால முடியலையா, அவன் முடியலை. எழுமின உடனேயே சொன்ன அந்த பிள்ளைகளே எல்லாரையும் மன்னிச்சிருங்க தான் கத்திக்கொண்டே இருந்தார். இப்ப நடந்த பிள்ளைகள் நடந்த ஒரு சாட்சி. ஆகவே எல்லாரையும் மன்னிச்சிருக்கின்ற முதல் வார்த்தை தான் பார்த்து மன்னிப்பு, எல்லாரையும் மன்னிச்சிருங்க, கசப்போடு வச்சிருக்காதீங்க. ஏன்னா பிசாசு ரொம்ப அந்த கண்ணியை வைக்கிறா அவரோட கோவப்பட்டு பிரச்சனை பண்ணி போற வழியில தான் அடிப்பான். அவன் அடிச்சா இந்த பாவத்தை வழி பரவ போக முடியாது. அதனாலதான் கோவம் உண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு நான் சொல்றார். மிக ஜாக்கிரதையா இருக்கும். எல்லாரையும் மன்னிச்சிருங்க, கசப்போட இருக்காதீங்க, மன்னிச்சு மறந்து நம்ம ஆண்டோட பிள்ளைகளா மாறி பரவத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு வழிகளை நாங்க பார்க்கணும். அதனால தான் நான் பேசுறாரு, தாயே தகப்பனை கணவன். இந்த ஊழியக்காரன் சீசன் இந்த ஜோவான கூட எல்லாரும் நிற்கணும், ஊழியத்தோட பள்ளிக்கூடத்தோட ஐக்கியமா நிற்கணும், சிதறப்பட்டு போயிடக்கூடாது. ஊழியக்காரர்கள் சொன்னா தேசத்துல எல்லாருக்கும் இந்த உத்தரவுகளுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே மிக ஜாக்கிரதையா இருப்போம், சபையோட ஐக்கியமா இருப்போம், பள்ளிக்கூடத்தோட ஐக்கியமா இருப்போம். என்னென்றாலும் நேர பாசோட கதைங்க, பாசோட கதைக்கு பிரச்சனை தீர்ந்த பிரச்சனை வராதுன்னு சொல்ல போராட்டம் இருக்கும். பாசோட கதைக்கு பிரச்சனை தீர்த்திருக்க ஒரு ஆளை மன்னிச்சு மறந்துடும். 2வது வசனத்தை நாங்கள் பார்க்க போறோம். நேரம் கடந்து போறபடினால ஆண்டவர் பேசிய 4வது வசனம்,
மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே இந்த நிலைமை எங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு இல்லையா? நாங்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் ஆண்டவரே ஏன் சரி இது ஏன் செய்யல, இதே நடந்தது, நாங்கள் எல்லாம் கேட்கிறோமா இல்லை? அதே ஒரு நிலைமை ஆண்டவருக்கு வந்திருக்கு. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் ஒரு மேலே கொட்டப்படுகிற பொழுது பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். அந்த ஒரு செகண்டுக்குள்ள அந்த மறைத்த ஒரு செகண்டுக்குள்ள அவரால் தாங்க முடியலை. பிதா தன்னோடு இருக்கிறதை விட்டதும் அவர் தாங்க முடியலை. ஆனால் கத்துறார், இந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் ஊழிய பாதையில் அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவரை நான் எப்பொழுதும் தரிசிக்கிறேன், அவரே இருக்கிறார். யோசிப்பாங்க, எங்களுக்குள்ள பரிசுத்தாவியார் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவியார் எங்களை விட்டு போனா என்ன யோசிப்பாங்க. ஒரு செகண்ட் இயேசுவால் அந்த இடத்துல தாங்க முடியலை. பரிசுத்தாவியார் எவ்வளவு முக்கியமான பாருங்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியார் அவர்களோடு இருக்கிறது எவ்வளவு முக்கியம். எங்களை விட்டு விலகுவார் என்றால் உங்களை தாங்க முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்க போறாண்டு பிதாவுக்கு தெரியும். எங்களுடைய பாவங்கள் அவர்கள் சுமத்தப்படுற வேளையில் அவர் தன்னுடைய முகத்தை மறைத்தார். அதை தாங்க முடியல அவரால். நாங்கள் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு இந்த நிலைமை வருவதோட தான் கடந்து போக போறோம். எல்லாருக்கும் புண்ணிய நிலைமைகள் வரும், எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும். முதல் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. பிசாசுடைய வல்லமை, பிசாசுடைய காரியங்கள் நடந்து எல்லாம் சபிக்கிறாங்க, பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, இறங்கி வாங்க போறோம் வாரம் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாம்சத்தில் ஒரு பக்கம் பலவீனம், வேதனை, துக்கம். ஆனால் சிந்தையில பாருங்க, ஒருவராவது எவ்வளவு பேர் அற்புதத்தில் பெற்றாங்க, எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஒருவராவது ஒரு ஆறுதல் சொல்ல அந்த இடத்துல இருக்கல. இந்த நிலைமை எங்களுக்கு வரும். உலகம் கைவிடும், உலகத்தை நோக்கி போகாதீங்க. ஆண்டவர் மாத்திரம் உறுதியா பிடிச்சிருங்க. கடைசி நாட்கள்ன்றபடியா உலகத்துக்கு போயிடாதீங்க. உலகம் ஒரு நாள் எங்களை கைவிடும், எல்லாரும் கைவிடுவாங்க. ஆண்டவர் அந்த உலகம் வரவில்லை. யாக்கரையா ஒரே ஒரு வழி அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவன். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. என்ன நடந்தால் தேவன் தான் நமக்கு முக்கியமான. அவர் மிக ஜாக்கிரதையா இவர் சொன்ன வார்த்தைப்படி நான் அதை தான் யோசிப்பார். இந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். நிந்தனைகள், போராட்டங்கள் வரும். எல்லாரும் ஓடி போயிட்டான். ஒரு தடவை வந்து நன்றி சொல்றேன். இந்த பாருங்க, சபைகளில் உடவுல வந்து ஆசிரியப்படுவாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் வரமாட்டாங்க. அது நியதியா இருக்கிறபடினால் நீங்களும் நானும் ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும். ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் ஏன் ஆண்டவரை செய்து கேட்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டோட பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கொள்ளாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் தான் நம்மளை கடைசி வரைக்கும் கைவிடாதபடி நம்மளை காக்கிறோம். ஒரு ஆள் தான், மற்ற யாரும் எங்களை கொண்டு போக முடியாது. ஆகவே என்ன நடந்தாலும் ஆண்டவரோடு நாங்கள் நடப்போம், ஆண்டவரோடு இருப்போம். கர்த்தருடைய சபையில் நாங்கள் ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு சில